சில இடங்களில் 2-3 மணிக்கெல்லாம் அந்த மணமேடைக்கு மணமகள் வந்து விடுகிறார். அசருக்கு பாங்கு கேட்கும். அதே மேடையில் அவள் அப்படியே இருப்பாள். மேக்கப் அழிந்துவிடும், உது செய்ய முடியாது. மகரிபுக்கு பாங்கு கேட்கும். குடும்பத்தின் அங்கத்தவர்கள் எல்லாம் வருவார்கள். மணமகள் அப்படியே அந்த மணமேடையில் உட்கார்ந்திருப்பாள். இஷாவுக்கு பாங்கு கேட்கும். அவள் அப்படியே உட்கார்ந்திருப்பாள். இரவு 9-10 மணி வரைக்கும் அவளுடைய அவசர தேவைகளுக்காக அன்று அவள் எழுந்திருக்காத ஒரு நிலை. 3 வக்து தொழுகைகள், சில இடங்களில் 4 வக்து தொழுகைகள். சில நேரம் அவள் அந்த திருமணத்தின் முதல் நாள் இரவு இருக்கிற வேளைகளால் சுபகு தொழுகை கூட தொழுதிருக்க மாட்டாள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் நாள் அல்லாஹுக்கு பொருத்தமாக, அல்லாஹுவின் தூதருக்கு பொருத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற சமுதாயம், இந்த வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அல்லாஹு தான் தீர்மானிக்கிறான் என்று நம்புகிற சமுதாயம், இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது என்று நம்புகிற சமுதாயம், வேண்டுமென்றே ஒரு நேர தொழுகையை விட்டால் அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அந்த நேரம் கடந்து போகுமானால், அதே நிலையில் அவன் மௌத்தாகி போனால் காஃபிராக மரணிக்கிறான் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை நம்பிய சமுதாயம் 3-4 வக்து தொழுகைகளை வேண்டுமென்றே திருமணம் முடிக்கிற வயது வந்த தொழக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அந்த தொழுகையை இல்லாமல் செய்துவிட்டு திருமணத்தை முடித்துக் கொடுக்கிறோமே. ரோஷம் இல்லையா அன்புக்குரியவர்களே? அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனை அந்த மணமேடையில் இறங்கினால் அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய கடமையை இந்த ஒரு 10,000 ரூபாயின் மேக்கப்புக்காக போட்டு மிதிக்கிறோமே, ஒரு திருமணத்தின் சந்தோஷத்திற்காக போட்டு மிதிக்கிறோமே. ஒரு தந்தைக்காவது குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய எத்தனையோ பேருடைய திருமணத்திற்கு போயிருக்கிறோம். ஒரு தந்தைக்காவது அல்லாஹ் அருள் பாலித்த ஒரு சிலரை தவிர, மகள் போய் தொழுது விட்டு வாருங்கள், ஒரு 4 ரக்காத் தொழுது விட்டு வந்து உட்காருங்கள், உங்களுடைய மேக்கப் போனாலும் பரவாயில்லை, என் ரப்பை நான் இழக்க தயாரில்லை என்று எழுப்பி அனுப்பிய தந்தைமார் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருக்கிறோம்? ஏன் சகோதரர்களே, எப்படி அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்? யோசித்து பார்த்தோமா? பகிரங்கமாக அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறோமே.